போயிட்டு இந்த நவத்திட்டு வராங்களோ அவனை போட்டு முதிச்சுட்டாங்க. என்ன வாங்கிட்டு போகணும்னு கேட்டான். பொறுப்பு வாங்கிக்கலாண்டா எல்லாம் அப்படின்னு. அதுக்குள்ள அவன் போய் சேர்ந்துட்டான். நெஞ்சம் கணக்கும் வலி. அழுது தீர்த்துவிட முடியுமா? ஆண்டாண்டு காலம் அழுதாலும் முடிந்து விடுமா துக்கம்? தீராது. எங்கோ ஒரு குரல் கேட்டாலும் இதோ இறந்து கிடக்கும் இந்த அன்பு சொந்தத்தின் குரலோ என திரும்பி பார்க்காதோ இந்த மனம்? யார் நடையின் சாயலோ தனது மகனின் நடை போல இருக்கிறதே என்று துடிக்காதா இந்த தாய் மனம்? மீண்டும் ஒரு முறை உயிரோடு பார்த்துவிட முடியாதா? உயிரோடு இருந்த அந்த கடைசி கணத்திற்கு செல்ல முடிந்தால் இறுக பற்றி கொண்டிருக்கலாமே. ஆற்றுணா துயரை ஆழ்மனது ஏற்க மறுத்து கண்ணீரால் கரைந்து கொண்டிருக்கிறது. இதில் யார் மீது தவறு, யாரை குறை சொல்வது? எங்கெல்லாம் பிரச்சனை என்றெல்லாம் பேசப்போவதில்லை. இது அரசியலுக்கான தருணம் அல்ல, பரஸ்பர குற்றச்சாட்டுகளுக்கான பதிவும் அல்ல. 40 உயிர்கள் பறிபோன துக்கத்தின் வலியை எண்ணற்ற குடும்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வலியை பகிரும் பதிவு இது. ஒவ்வொரு துயரத்திலும் சில காட்சிகள் அழுத்தமாக மனதில் பதிந்துவிடும். அப்படி ஒரு காட்சிதான் இது. உயிரற்ற 1.5 வயது குழந்தையின் உடலை இறுக அணைத்தபடி கதறும் இந்த தந்தை கரூர் வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்தவர். அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது தொலைக்காட்சி நேரலையை பார்த்து அதிர்ந்திருக்கிறார். தனது 1.5 வயது மகனை யாரோ ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிதான் அது. அதை கண்டதும் பதறிப்போன அவர் மருத்துவமனைக்கு வந்து மகனின் உயிரற்ற உடலை பார்த்து கதறிய காட்சிகள் மிக கொடூரமானவை. எந்த கல் மனதையும் கூட இந்த காட்சிகள் நிலைக்குலைய வைத்துவிடும். விஜய் பரப்புரையே காண இவரது சகோதரி குழந்தையை அழைத்து கொண்டு போன சமயத்தில் கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தை உயிரிழந்த சோகம் நேரிட்டுள்ளது. இவராது அழுது தீர்த்து விடுகிறார், சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் இவரது மனைவிக்கோ வாய் பேச முடியாது. அவர் கண்ணீரில் கரைந்து கொண்டிருக்கிறார். என் மாதிரி பிள்ளைய கடைசி வரைக்கும் யாரும் விட்டுறாங்க. யாரா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளை நீங்க காப்பாற்றி கடைசி. கரூரை சேர்ந்த சரவணன் சந்திரகலா தம்பதிக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் சந்திரகலா தனது 2 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு விஜயை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். அதிக கூட்டத்தால் தனது 2வது மகனை உறவினரிடம் கொடுத்த சந்திரகலா மூத்த மகன் கிருத்திக் யாதவை தானே வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். கூட்ட நெரிசலில் இருவரும் கீழே விழுந்ததில் சிறுவன் மயங்கி விழுந்தான். அவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது கிருத்திக் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சுட்டி குழந்தையாக அனைவரிடமும் பாசமாக விளையாடி திரிந்த குழந்தையை திடீரென பறிகொடுத்த துயரத்தில் அந்த குடும்பமே கதறிக்கொண்டிருக்கிறது. 2 குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அந்த பொண்ணு போயிருக்குது. பக்கத்தால் எங்கள் கொழுந்தினா பையன் அழுகுறானல்ல, அவள் வந்து எங்கள் கொழுந்தினா பையன் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. கையில் தான் பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. கூட்ட நெரிசலில் எப்படியோ பையனை விட்டுருச்சு. அந்த பொண்ணை பையனை கண்டுபிடிக்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டத்தில் அந்த பையன் இறந்து. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கியதில் ஒரே ஊரைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். டாஸ்மாக் வேலை, அன்பான மனைவி, செல்ல மகள் என மகிழ்வோடு வாழ்ந்து வந்தவர் கரூர் ஏமூரைச் சேர்ந்த சக்திவேல். விஜயை பார்த்துவிட்டு வருகிறேன் என உற்சாகமாக கூறிவிட்டு சென்ற மனைவி பிரியதர்ஷினி மற்றும் 14 வயது மகள் தர்ணிகா இருவரையும் ஒரே நேரத்தில் இழந்துவிட்டு நிலை குலைந்து போயிருக்கிறார். பிள்ளை போயிடுச்சு. வீட்டுக்காரம்மா என்னாச்சுன்னு கேட்டேன். வீட்டுக்காரம்மா கடைசி வரைக்கும் தெரியாம 1 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சு. அது முடியாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்களாட்டுக்கு வந்து
மார்ச்சியலுக்கு வந்துருச்சு. வீட்டுக்காரம்மா இழந்து பிள்ளை இழந்து. இரண்டு மகன்களோடு விஜய் பரப்புரை கூட்டத்திற்கு சென்ற தனது மனைவி சந்திரா பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளார் என காவல்துறையினர் சொன்ன வார்த்தையால் அதிர்ச்சியில் உறைந்த பஞ்சர் தொழிலாளி செல்வராஜ் இன்னும் அதிலிருந்து மீளவில்லை. தம்பிக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியும், இந்த மாதிரி அம்மா உள்ளே இருக்குது, மீட்டிங்கில் உள்ளே இருக்குது, நான் வெளியே இருக்கிறேன், உள்ளே இருக்காங்க வருவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் கேட்டதுக்கு உள்ள என்ன சிவந்திரபுரத்தில் உட்காந்துருக்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி நல்லா தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி போய் பாட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜிஹெச் கிட்ட பக்கத்தில் போனான்னு தான் இது மாதிரி மேட்ரு மாதிரி ஜிஹெச் இது மாதிரி உள்ள இதில் இருக்குன்னு சொல்லி பாடி அங்கே இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஏமூர் புதூரிலிருந்து தனி வாகனத்தில் ஒன்றாய் புறப்பட்ட பெண்கள் முன்னதாக எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் நிற்கும் மூதாட்டி அருக்காணி மற்றும் சிறுவன் பிருத்திவிக் இருவரும் மனித சுனாமியில் சிக்கி உயிரிழந்தனர். சக்திவேல் செல்வராஜ் குடும்பத்தினர் மட்டுமல்ல, கூட்ட நெரிசலில் தங்கள் பிள்ளைகளையும் உறவுகளையும் பறிகொடுத்து தவிக்கும் அனைவரும் இந்த இழப்பை ஈடு செய்ய தெரியாமல் தவித்து நிற்கிறார்கள். நெசவு தொழில், மனைவி, 2 வயதில் மகன் என அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர் ரமேஷ். அன்றும் வழக்கம் போல வேலைக்கு சென்றிருந்திருக்கிறார். இரவு வீடு திரும்புவார் என மனைவி காத்திருக்க அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தகவல்தான் வந்தது. அங்கு போய் பார்த்தபோது ரமேஷ் உயிரிழந்தது தெரிந்து அதிர்ச்சியில் உறைந்தார் சங்கவி. ரமேஷ் இதுவரை எந்த கூட்டத்திற்கும் இதுபோன்று சென்றதில்லை. சும்மா மீட்டிங்கை வேடிக்கை பார்க்குறேன்னு போயிருக்காரு. வீட்டில் சொல்லாம கொள்ளாம அவராக வேடிக்கை பார்க்க போயிருக்காரு. போன வாக்கில் இப்படியே இறந்துட்டாரு. இப்போ இருக்கிற திமுகவும் சரி, இல்லை விஜய் மாநாடு போட்டாப்புல டிவிக்கும் சரி, என்ன பதில் சொல்ல போகிறாங்க சார்? அதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா போடுங்க, ரெண்டு தயவு செஞ்சு போடாதீங்க. எங்கள் மச்சானை இறந்து ஓகே, அடுத்த குடும்பத்தை சீரழிச்சிடாதீங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை அடுத்த சீத்தாம்பாளையம் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் நிவேதிதா தம்பதிக்கு 10 மற்றும் 3 வயதில் மகள் மகன் உள்ளனர். மணிகண்டன் தாவேகாவில் உறுப்பினராக உள்ள நிலையில் விஜயை காண்பதற்காக தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் மணிகண்டன் காணாமல் போன நிலையில் அவர் உயிரிழந்த செய்திதான் கிடைத்தது. இப்படித்தான் ஈரோடு மாவட்டம் பவானியை அடுத்த ஜம்பையை சேர்ந்த மோகன் என்ற கல்லூரி மாணவர் தனது நண்பர்கள் 7 பேருடன் தாவேகா கூட்டத்திற்கு சென்றுள்ளார். இவர்களில் 6 பேர் வீடு திரும்பிய நிலையில் மோகன் மட்டும் திரும்பி வரவில்லை. கரூர் காமராஜபுரம் வடக்கு 2ஆம் வீதியை சேர்ந்த ராஜேஸ்வரி சித்தால் வேலை செய்து தனது 2 மகள்களையும் கடைசி மகன் ஆகாஷையும் வளர்த்து ஆளாக்கியவர். மகன் படித்து முடித்து வேலைக்கு செல்லத் தொடங்கியதால் இனி தனது கஷ்டம் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். ஆகாஷ் காதலித்த கோகுலஸ்ரீ என்ற பெண்ணை அடுத்த மாதம் அவருக்கு திருமணம் செய்து வைக்க பேச்சுவார்த்தையும் முடித்துள்ளார் ராஜேஸ்வரி. இந்நிலையில்தான் விஜயின் தீவிர ரசிகரான ஆகாஷ் பிரச்சார கூட்டத்திற்கு தனது வருங்கால மனைவி கோகுலஸ்ரீயையும் அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் ஆகாஷும் கோகுலஸ்ரீயும் கூட்ட நெரிசலில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். அவர்களின் கனவுகளும் சிதைந்தன. மண்ணுகள் கல் சுமந்து தான் பையனெல்லாம் பறிக்க வச்சேன். இன்னுமே எனக்கு அந்த மண்ணுகள் சுமக்கிற அளவுக்கு ஆளாக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு சம்பாரிச்சு போட நம்ம ஆளே இல்லை. நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடணும். நான் போய் பாட்டு வரேன்ப்பா. நான் இல்லை சாமி, டிவியில் பார்த்துக்கலான்னு. இல்லைங்கப்பா, நான் நேரில் போய் பார்த்தோன்னே வந்துடுறேன்ப்பா. உள்ளேலாம் போக மாட்டேன், சும்மா முன்னாடி நின்று பார்த்துட்டு வந்தேன். 2 தான் போனாங்க. எப்படியோ உள்ளே போய் மாட்டி எப்படியோ இதாகி நசுங்கி இறந்துட்டாங்க. பாப்பா நான் 2 பேர் கீழே இறக்கி விட்டு, அது இல்லாமல் இன்னும் 2 குழந்தைங்க இருந்தாங்க. 2 பாப்பாவும் வந்து என் ஒய்ஃப் கிட்ட இருந்தாங்க. நான் அந்த 2 குழந்தையும் வந்துட்டு இறக்கி விட்டுட்டு இது பண்ணேன். அதுக்குள்ள அந்த வண்டி சாஞ்சிருச்சு. அப்புறம் நான் ஒரு பக்கம் போயிட்டேன். பாப்பா 2 பேரும் தனியாக ஒரு சைடு போயிட்டாங்க. ஒய்ஃபும் ஒரு பக்கம் இருந்தாங்க. அவங்க 2 ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம் இருந்தேன். பாப்பாவை காணான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்குள்ளே போட்டு என்னை அமுத்தி எனக்கு கீழே ஒரு 10 பேர், அது எனக்கு மேலே ஒரு 4-5 பேர் இல்லைங்க. நாங்கள் என் கால் அடியில் சிக்கிச்சு. அப்புறம் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். பாப்பாவெல்லாம் யாருமே காணோம். அதுக்கப்புறம் பாப்பாவை பெரிய பாப்பா மட்டும் கொண்டு வந்தாங்க.
மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தான். அதுக்குள்ளே வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃபு அடுத்து சின்ன பாப்பா எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அவள் கொண்டு வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா வந்துட்டு அவங்க ரெண்டுமே வரும்போது இறந்துட்டாங்க. இந்த பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து. இப்படி ஒவ்வொரு உயிரிழப்புக்கு பின்னும் பல சோகங்கள் படிந்துள்ளன. பெற்ற குழந்தையை, வளர்த்த மகனை, மகளை, கட்டிய மனைவியை, கொண்ட கணவனை இழந்து தவிக்கின்றன உறவுகள். 2025 செப்டம்பர் 27 என்பது கருப்பு நாளாகவே படிந்துவிட்டது. அந்த நாளில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் என்ன நடந்தது என்று திரும்பி பார்க்கலாம். தாவேகா தலைவர் விஜய் தனது 3ஆம் கட்ட பரப்புரையாக நாமக்கல்லில் காலை 8:55 மணிக்கும் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பகல் 12 மணிக்கும் பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வேலுச்சாமிபுரத்திற்கு அவர் இரவு 7:12 மணிக்குத்தான் வந்தார். 7:13 மணிக்கு பேச ஆரம்பித்ததும் மைக் வேலை செய்யவில்லை என்றும் கேட்கவில்லை என்றும் மக்கள் கோஷமிட்டனர். 7:18 மணிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட்டத்தின் வழியாக சென்றது. மீண்டும் 7:26 மணிக்கு விஜய் பேசிய போது மைக் வேலை செய்யவில்லை. மீண்டும் சரிபார்க்கப்பட்டது. 7:30 மணிக்கு மேலும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தபோது மக்கள் அதற்கு வழிவிட்டனர். இதனால் விஜய் பேச்சை கேட்க முடியாத நிலை ஏற்பட்டது. மைக் சரி செய்யப்பட்டு 7:29 மணிக்கு அவர் பேச்சை தொடங்கினார். 7:35 மணிக்கு ஆம்புலன்ஸ்கள் வந்ததால் 7:38 பேச்சை முடித்துக் கொண்டார் விஜய். 7:35 முதல் 7:45 வரை அதிக அளவு ஆம்புலன்ஸ்கள் சென்றதால் அதன் பிறகு விஜயின் வாகனம் புறப்பட்டு சென்றது. கூட்டத்தில் சிக்கி மயங்கி விழுந்தவர்களை கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் பணியில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஈடுபட்டனர். வேலுச்சாமிபுரத்திலிருந்து கரூர் அரசு மருத்துவமனைக்கு 7.5 கிலோமீட்டர் தொலைவு இருந்தாலும் கூட நகரின் மையப்பகுதி வழியாகவே வரவேண்டிய சூழல் இருந்ததால் மருத்துவமனைக்கு வர 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஆனது. உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த, காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் தொடங்கி அனைத்து தலைவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்கிறார்கள். நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அரசு இயந்திரம் துரித கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனைகளில் சிகிச்சைகள் தொடர்கின்றன. தமிழக அரசு அமைத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளது. சம்பவம் பற்றி பேசி பேசி மாய்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லி சொல்லி தீர்த்தாலும் மனம் ஆறவில்லை. பேசி பேசி முடித்தாலும் துக்கம் தீரவில்லை. பேரன்புக்குரிய, பெருங்காதலுக்குரிய உறவுகளை பறிகொடுத்து விட்டு நிற்கும் அத்தனை பேரின் கரங்களையும் நாம் பற்றிக் கொள்வோம். தீரா துயரங்களில் மூழ்கியிருக்கும் குடும்பங்களின் கண்ணீரை துடைப்போம். உடனடி தேவை இறந்தவர்களின் குடும்பங்களுக்கான ஆறுதலும் தேறுதலும் தான்.